இருக்கிற ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தரின் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் இதில் எங்கேயாவது நிற்கிறாரா? சத்தியம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். எலியேசர் எல்லாத்தையும் பார்த்து காரியங்களை முடிச்சிட்டார். மூன்றாவது நேர்வழியை ஆண்டவர் நடத்தினதுக்கு காரணம் எலியேசர் அவருடைய ஜெபத்தின்படி எல்லாம் இருந்தாலும் எலியேசர் தேவ சித்தத்துக்குள்ளே தான் நின்றுக்கிட்டே இருக்கார். என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணது உண்மை, ஒட்டகத்துக்கு தண்ணி கிடைச்சது உண்மை, அவருக்கு தண்ணி கொடுத்தது உண்மை, வீட்டுக்குள்ளே வரவேற்றது உண்மை. நிறைய வீட்டில் நம்ம போனால் வரவேற்க மாட்டாங்க. ஆனால் வீட்டு வாசலில் வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும் என்று அழைத்தது உண்மை. ஏன்னா ஆபிரகாமின் குடும்பம் அல்லவா. தேராகின் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. யாராவது ஓடி வந்தால் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அது நாகோருக்கும் இருந்தது, ஆபிரகாமுக்கும் இருந்தது, லோத்துக்கும் இருந்தது. ஆனால் லோத்து மனைவி எங்கிருந்து வந்தாலோ எனக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ் கலாச்சாரத்திலையும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதனால நம்ம இந்த கலாச்சாரத்தில் பிறந்ததுக்காக கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சில ஊரில் வந்தியலா, எதுக்கு வந்திய அப்படி கேட்பாங்க. சில கலாச்சாரம் எப்போ போவீங்க அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்ம வாழ்கிற தமிழ் கலாச்சாரம். அப்போ ஆபிரகாமுக்கிட்ட இருக்க ஸ்பாவம் நாகூர்கிட்ட இருக்குது, பெத்துவேல்கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் பைபிளை போய் படிங்க. எப்படி பாருங்கள், அவங்க வீடு பென்ஸ் கார் நிப்பாட்டுற வீடு மாதிரி. இப்போ இவனே 10 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கான். சொல்லுங்கள், இவனே 10 ஒட்டகம். ஒரு கார் நிப்பாட்டுறதுக்கு ஷெட்டு இருக்கும் நிறைய வீட்டில். இவர் ஒரு 10 காரு. அவர் வீட்டில் ஏற்கனவே எத்தனை ஒட்டகம் இருந்துச்சுன்னு தெரியல. அப்படியே எல்லாத்தையும் நிப்பாட்டி 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தா எவ்வளோ குடிக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க அவ்வளோ தண்ணியும் குடிச்சிடும். மொத்தமாக குடிச்சிட்டு அடுத்த தண்ணி கேட்கும் ஒரு ஒட்டகமே. 10 ஒட்டகத்தை நிப்பாட்ட எவ்வளோ பெரிய வீட்டில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். நீதி உள்ள குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம். அல்லேலூயா. சேமின் குடும்பம். அல்லேலூயா. சேமின் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சேமின் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஏன்னா இன்னைக்கு சேம் சந்ததியில் தான் எல்லா பரிசுத்தவான்களும் இருக்காங்க. எல்லா பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்கு. சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, கடங்கார சந்ததியாக மாறி போச்சு, அடிமைத்தனத்தின் சந்ததியாக மாறிடுச்சு, வாழ்க்கை உள்ள அடிமை. ஆனால் சேம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இப்போ நல்லா கவனிங்க, இவ்வளவும் வாய்க்க பண்ணிச்சு. ஆபிரகாமோட சகோதரன் எல்லாம் வந்துருச்சு, சூப்பர் இடம், சூப்பர் இடம். ஆனால் அங்கே எலியேசர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? இதான் ரொம்ப முக்கியம். இடம் நல்ல இடம் தான், மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான். ஆனால் எல்லாம் நல்லது தானோ. அங்கே ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? 49ஆம் வசனத்தில், இப்போது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களானால், நடக்க மனதுள்ளவர்களானால், உண்மையாக நடக்கணும்னா எனக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலப்புறமோ இடப்புறமோ நோக்கி போயிட்டே இருப்பேன். ஏதோ நீ ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றுனால நீ தான் என் ஓனருக்கு மணமகள் நில்ல. போயிட்டே இருப்பேன். வர முடிஞ்சா வா. என்ன, என் ஆண்டவருக்கு இந்த பூமியும் நிறைவும் அவருடையது. வர முடிஞ்சா வா, இல்லை கிளம்பிட்டே இருப்பேன். என்ன பொண்ணு இல்லையா, மாப்பிள்ளை இல்லையா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். போயிட்டே இருப்பேன். இதுதான் சித்தம். கரெக்டான இடம், ஜெபிச்ச உடனே வந்த இடம். இந்த ஜெபத்தில் தானே பிசாசு அநேகரை போட்டு தாக்குறான். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ சித்தத்தில் கரெக்டாக நிற்கிறாரு. தண்ணி கொடுத்த, ஒட்டகத்தை கட்டி போட்ட, நைட்டு சாப்பாடு கொடுக்குற, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வர்றேன். என்ன, வர்றியா வரலையா? வர்றியா? என் எஜமானுக்கு தயவு செய்யலையா? செய்கிறதுனா இப்போ முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணங்காரன் இருக்கான் பாருங்க, யாக்கோபோட மாமே. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது தான் கல்யாண வசனம். தெரியாதவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 24:50 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பத்திரிக்கையில் போட தேவைப்படும் நம்ம ஆளுகளுக்கு. ஆமாம், உமக்கு நாங்கள் நலம் புலம் சொல்லக்கூடாது. இப்படி இருக்கணுங்க ஒரு நல்ல தேவ பிள்ளைங்க. ஆபிரகாமுக்கு நல்ல உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு நல்ல வேலைக்கார். பொண்ணு கிடைக்குது, காலில் விழுந்துருவோம். மாப்பிள்ளை கிடைக்குது, காலை பிடிச்சி கெஞ்சிருவோம். கிடைச்சிச்சுடா மாப்பிள்ளை. வரியா? ஆண்டவரை ஒரு தடவை கூட உயிர் போனால் கூட ஆபிரகாமோட கல்லறையில் தான் போகும்.
ஒரு தடவை கூட ரெபேக்காள் திரும்ப சொந்த வீட்டுக்கு போகலைங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஒரு தடவை கூட, at one time. அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய நீதினா அப்படிதான். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கோடா கோடியா பெருகுவாயா. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. கோடா கோடியா, ஆயிரம் ஆயிரமா எண்ணு உட்காந்து அவ கோடியில போயிடுவா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கோடா கோடி, கோடா கோடியா திரும்ப ஒரு தடவை கூட போல. ஆமாம், அப்போ கூட சொல்கிறேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போ, பார்த்துக்கலாம். ஆண்டவர் அவர்களோட மகனுக்கே அந்த வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாரு. ஏன், அவங்க 2 பேருக்கு பிறந்தவங்க தானே, 12 கோத்திர பிதாக்கள். அது இப்போ எப்படிப்பட்ட வீடாக இருக்கும். அவங்க மகளுக்கே அங்கே வச்சுருந்தார். ஆண்டவர் ரெபேக்கால பார்க்கும்போது அங்கே இன்னும் 2 பேரை கர்த்தர் பார்த்துருக்காரு. அவர் பெரிய தெய்வம். அவர் நீண்ட கால திட்டத்தை உங்களுக்காக வைத்திருப்பாரு. நீங்க மட்டும் கவனமா இருந்தா போதும். என்ன கேட்கிற சபையே, தேவ பிள்ளைகளை, முதலாவது நேர் வழியா நடக்கணும்னா தீர்மானமா இருக்கணும், பின்னோக்கி போக மாட்டேன். 2வது ஜெபிக்கணும். 3வது சித்தம் இல்லை. நான் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ என்ன சொல்றான், முதல்ல சரி ஓகே, அப்போ சரி பேசி முடிச்சாச்சு, நல்லா கவனிங்க. ஆமாம், நீங்கள் அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு. சொன்னால் பிசாசு விட்டுருவானா? ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது அடிக்கடி தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். என்னையா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடை பார்த்தீங்களா? பணிவு, பணிவு. அடிக்கடி பணிந்து பணிந்து தொழுது கொள்றாரு பாருங்க. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தக்குள்ள வந்தால் அதை திமிரு பிடிச்ச மாதிரி நிற்கிறது, ஆராதனையில் இப்படி நிற்கிறது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? பணிவின் ஆவியார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அலங்கோலமாக இருக்க மாட்டார். அவர் பணிவு நமக்குள்ளே வச்சிருக்கார். கர்த்தரை பணிந்து கொண்டான். அதை குறித்து பேசலை. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து, பார்த்தீங்களா, இதை வேற மறைச்சு வச்சிருந்துருக்காங்க, இப்போ தான் வெளியே எடுக்கிறான். எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனுஷனும் புசித்து குடித்து பேசி முடிச்சாச்சு. நம்ம ஊரில் கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒத்துக்கிட்டா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாப்பிடாம போயிடுவாங்கல்ல. இப்போ அது நடந்துருச்சு. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சா அடுத்து ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போ 55 வசனத்தில், அப்பொழுது அவன் சகோதரனும் அவள் தாயும், இந்த 2 பேரும் கிளம்பிட்டாங்க. 10 நாள் அளவும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றான். அப்பையும் எலியாசர் சொல்றாரு. ஆமாம், என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. அப்பையும் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ஒரு பாலைவனத்தில் நடப்பதற்கு, இந்த உலகத்திலே மிக கொடுமையான பாலைவனத்தில் பயணம் செய்வதற்கு, காணாத ஒரு நாட்டை நோக்கி நடப்பதற்கு, இனி தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் தன் தாயையும் வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் ஆண்டவருடைய கரத்தை பிடிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தவளாய். உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், கல்யாணம் முடிக்க போகிற பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், என் புருஷன் வீடு கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடுன்னு நினைக்கிற அன்று ராத்திரி கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிற ராத்திரி. அன்னைக்கு நைட்டு உன்னை பிளஸ் பண்ணி உன் குடும்பத்துக்கே நீ அள்ளி கொடுக்குற மாதிரி ஆண்டவர் வைக்கிறாரா இல்லை என்பார். குமாரத்தையே கேள்னு சொல்கிறார். இந்த ஆண்டவரை நீங்கள் ருசித்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்த வரைக்கும் இந்த பெண்கள் கல்யாணம் முடிச்சு வந்தவங்க அம்மா அப்பா வீட்டை மறக்கலைன்னா ஒரு நாளும் அந்த அம்மா அப்பாவுக்கு நிம்மதியே கிடையாது. அம்மா, அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 500 ரூபா கொடுமா, என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கடைசியில் அவன் செத்துருவான். யாரு? எப்படி கதையை பார்த்தீங்களா? அப்போ இங்கே இருக்க பெண்கள், இங்கே இருக்கிற இந்த வயசாகி பேரம் பேத்தி எடுத்தது, இன்னும் கிளவி அம்மாவிட்ட காசு வாங்க போகிறது யாராவது இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறுத்திடுங்க. உன் பர்ஸை திறந்து உன் குடும்பத்துக்கு உதவி செய்கிறவங்களா கர்த்தர் உன்னை மாற்றணும். அதான் நல்லது. என்ன பார்த்தீங்களா, ரெபேக்காளுக்கு பிறந்த யாக்கோபு அந்த வீட்டுக்கு எவ்வளோ உதவி செஞ்சார் தெரியுமா? அந்த வீட்டுக்கு எவ்வளோ நன்மைகளை கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த வீட்டை எப்படி ஆசீர்வதிச்சார் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் தேவனுடைய வழிகாட்டுதல். அல்லேலூயா. அவனுக்கும் ஆசீர்வாதம். போய் லாபான் போய் ஒரு ஆள்கிட்ட, ஒரு நாள் பார்க்குறவன்ட்ட போய் உட்காந்து, அவங்க வீட்டில் அந்த யாக்கோபுன்னு ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் வந்த பிறகு உன் வீட்டில் சொத்தெல்லாம் பெருகி போச்சு, உன் ஆடெல்லாம் குட்டியாக போட்டு தள்ளுது, என்னன்னே தெரில, உங்கள் வீட்டுக்கே அவன் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போ இங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு நல்லதை. 2வது ஜெபிச்சு முடித்த பிறகு சித்தமானுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான். நாள் பாப்பியா, கிளம்புடா.
உயிரே அவர் கொடுத்தது. நீங்கள் வந்துட்டு நாள் பார்ப்பேன், நட்சத்திரம் பார்ப்பேன், மாதம் பார்ப்பேன்னு சொன்னால் எடுத்துரு காலி பண்ணு அப்படின்னு எலியேசர் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. பெரிய குடும்பம்ல, பெரிய குடும்பம்ல, எப்படி? அப்போ எலியேசர் ஒரு முடிவு தான் இருக்காரு. நீ சொல்லு, நான் கிழக்க போவா, மேற்க போவா, வடக்க போவா, தெற்க போவா? ஆமாம், இதில் ஆண்டவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும்னா வேத வசனத்துக்கு அந்த குடும்பம் எங்கேயாவது விலகுதுன்னா நீ கிளம்பிரு. ஏன்னா உன் பேரனுக்கே கர்த்தர் அற்புதத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய பேரனுக்கே கர்த்தர் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் வச்சு, ஆமென். நல்ல கவனிங்க, அந்த புதிய பூமியினுடைய 12 வாசல்களிலும் பேர் எழுதப்பட போகிற 12 கோத்திர பிதாக்களுடைய பேர்கள் அங்கிருந்து வரப்போகுது. சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், புதிய புதிய பூமியில் நம்மெல்லாம் போவோம்ல, புதிய எருசலேமில் எத்தனை பேர் போவோம்னு நம்புறீங்க? அதில் மேலே பார்த்தீங்கன்னா ரூபன்னு போட்டிருக்கோம். அது நாகோர் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க பெற்ற ரூபன். சிமியோன்னு போட்டிருக்கோம். இப்போ தெரியுது ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னு. அடுத்து அந்த பக்கம் போனீங்கன்னா யூதான் போட்டிருக்கோம், அந்த பக்கம் போனீங்கன்னா லேவின் போட்டிருக்கோம், கீழே போனீங்கன்னா பேதுருவினுடைய அஸ்திபாரம்னு போட்டிருக்கோம், அந்த பக்கம் போனீங்கன்னா யோவான்னு போட்டிருக்கோம். ஆண்டவர் நீண்ட கால திட்டங்களை வச்சிருக்கார், குறுகிய திட்டம் அல்ல. அதனால தான் 3வது பாயிண்ட்ல தான் நிறைய பேர் சொதப்புவான். ஜெபம் பண்ணிடுவான். ஆண்டவர் தான் காமிச்சார் இந்த வீட்டில். 3வது பாயிண்டில் அவனுக்கு இவன் ஒத்து போயிடுவான். கடைசியில் சாகுற வரை ஒத்து போக வேண்டியதான். ஒத்து போனேன். அவன் கோயிலுக்கு கூப்பிட்டான் பிரதர், நான் போனேன். அவன் பின்னாடியே போனேன், முன்னாடியே போனேன், பின்னாடியே போனேன். சில இடத்துல நீ ஒத்துக்கிறாம நின்றினா கர்த்தர் உனக்காக நிற்பார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அங்கே லாபானுக்கும் மனசு இல்லை, லாபானோட அம்மாவுக்கும் மனசு இல்லை. ஆனால் கதவை தட்டி ரெபேக்காள் கேட்டா சூட்கேஸோட நிற்கிறான். எப்படி நிற்கிறா? சூட்கேஸோட நிற்கிறா. நேராக வண்டியில் ஏறி ஒட்டகத்தை அவள் தான் ஓட்டிகிட்டு போனான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளால் குதிரையில் ஏறி உட்கார வச்சா கீழே விழுந்து கிடக்கும். ஒட்டகத்தில் ஏறி உட்காந்து ஆழமாக நேராக போயிட்டான். அதே மாதிரி ஈசாக்கை பார்த்த உடனே அவ்வளோ பணக்கார வீட்டு பிள்ளை தான் இறங்கி தலை குனிஞ்சு பணிந்து வணக்கம். தெரியுதா? ஆமாம், இன்றைக்கி நிறைய மாமியார்களுக்கு பிரச்சனையே, என் மகனை மதிக்க மாட்டேங்கிறாளே, ஒரு நயா பைசாவுக்கும் இல்லையே, நான் பெத்த மகனை மிதிச்சிட்டாலே, நீ கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை? எங்கேயாவது பைபிளில் ரெபேக்காள் ஈசாக்கை மறுத்து பேசியிருக்காங்கன்னு பாருங்க. எங்கேயாவது? த கிரேட் கப்பிள்ஸ். ப்ரேயருக்கு குறைச்சல் இல்லை. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம்லேருந்து 12 கோத்திர பிதாக்களை கொண்டு வரல? ரெபேக்காள் வேணுயா. அல்லேலூயா. ஆமாம், அந்த ஏசா ஒரு கல்யாணத்தை கானானியரில் பண்ணிட்டு வந்தவொன்னே சொல்லுவா பாருங்க, இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு இனிய யாக்கோபுக்கு அப்படி ஒன்று நடக்கணும்னா நான் உயிரோடு இருந்து என்னத்துக்கு? எப்படி? எங்கேருந்து வந்தவ? நாகோர் குடும்பத்திலேருந்து தான் வந்தவ. ஆனால் என்ன சொல்கிறா தெரியுமா? ஏசா பண்ணின மாதிரி ஒரு கல்யாணத்தை என் பிள்ளைக்கு பண்ணணும்னா யாக்கோபுக்கு நான் உயிரோடு இருந்து என்னத்துக்கு? போடா போ, உன்னை நான் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ போ, ஆண்டவருக்காக போ, ஆண்டவர் உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்கிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஈசாக்கு, போடா உங்கள் மாமா வீட்டுக்கு, உங்கள் மாமா வீடு இல்லைன்னா எனக்கு யாரே கிடையாது, ரெபேக்காள் இல்லைன்னா உங்கள் அம்மா செத்து போன பிறகு, எங்கள் அம்மா செத்து போன பிறகு நான் ஒரு 7 வருஷம் அழுதுகிட்டே இருந்தேன்டா. ஏன்னா அவள் பாசத்தில் நான் கட்டப்பட்டிருந்தேன். பல வருஷமாக நான் அழுதுகிட்டே இருந்தேன். ரெபேக்காள் வந்த பிறகு தான் என் கண்ணீரை தொடச்சாப்பா. அதனால நீ தைரியமாக போ. எனக்கு அதான் பண்ண, இந்த ரெபேக்காள் சொல்கிறது அப்படியே சொல்லுவார் பாருங்க ஈசாக்கு. அதான் அந்த குடும்ப வாழ்வு, அதுதான் அங்கே தேவன் செயல்படுகிற விதம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இது நேர் வழியில் வந்துச்சு. என்ன வழியில் வந்துச்சு? நேர் வழியில். அப்போ இங்கே இருக்க பெற்றோர், சபையில் பையனை பார்த்தேன், அந்த பையனை சபையில் பார்த்தேன், அப்புறம் வந்து இங்கே அழுதுட்டு இங்கே வந்தீங்கன்னா விரட்டி விட்டுருவேன். இந்த பக்கம் வந்துடக்கூடாது. அழுதுட்டு ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், இந்த இடத்துக்கு இல்லை, நேர் வழியாக நடத்துவார். அல்லேலூயா. உனக்கு குறித்ததை உனக்கு நிறைவேற்றுவார். தேவன் நியமித்ததை எவரும் தடுக்க முடியாது. இன்னையிலேருந்து உங்கள் பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் முதல்ல கல்யாணம் ஆகணும்னு விரும்புங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 2வது, அந்த டிகிரி வேணும், அரசாங்க மாப்பிள்ளை வேணும், செத்து போவேன், கல்யாணமே நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் கோடீஸ்வரங்க. என்னென்னா அழகான பொண்ணு வேணும்னு இப்போ இவங்க அலங்கோலமாக மாறிட்டாங்க. எப்படி? அழகான பொண்ணு வேணும்னு இவங்க தான் பெரிய விஜய் மாதிரி அஜித் மாதிரி இருந்த இவங்க இப்போ எப்படி மாறிட்டாங்க? தக்காளி பழம் மாதிரி மாறிட்டாங்க. தேவையில்லாத வேலை என்ன?
அவர் நியமித்ததை தாருன்னு கேட்டிருந்தா இந்நேரம் 3 பிள்ளைக்கு அப்பாவாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்போ கேட்க வேண்டியது அழகான வேணும்னா அதுக்கு பொம்மை கடையில் போய் கேளு. என்ன கடையில்? பொம்மை கடையில் நல்லா அழித்து மருவெல்லாம் அழித்து எல்லாத்தையும் அழித்து அழகாக பெயிண்ட் அடித்து சூப்பராக கொடுப்பான். ஆண்டவர் மனுஷனை அழகாக படைச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனால தான் ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்லுவார், மூக்கை மேலே தான் வைப்பாங்க எல்லா ஃபேக்ட்ரியிலையும். அவர் எங்கே வச்சுருக்காரு அவருக்கு தெரியும். இங்கே வச்சா தான் அழகு. சிலருக்கு பெருசாக ஏன்னா மூக்கு எல்லாத்துலேயும் மேலே தானே. புகை போக்கி எங்கெங்கே இருக்கும்? எல்லாத்துக்கும் புகை போக்கி மேலே. அவருக்கு தெரியும். அவர் அற்புதமானவர். அதுபோல் யாருக்கு யாரை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம், ஆண்டவரே